அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேங்கோ மட்கா மலாய் குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். பேர் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். வீட்டில் குட்டி குட்டி கிண்ணம் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி மட்கா இருக்கணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்ன கிண்ணம் இருந்தாலே போதும். அதுலேயே சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ மட்கா மலாய் குல்ஃபியை நான் இன்றைக்கி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு பேக்கெட் பால் எடுத்திருக்கேங்க. இப்போ 2வது பேக்கெட்டும் சேர்த்தாச்சு. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலில் நம்ம குங்குமப்பூ சேர்க்க போகிறேங்க. குங்குமப்பூ சேர்க்குறது உங்கள் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் நம்ம ஏலக்காய் தூளும் சேர்க்க தான் போகிறோம் லாஸ்ட்டில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நான் மீடியம் பண்ணிட்டேங்க. மீடியம் பண்ணிட்டு நான் கலந்து விட்டே இருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சு கூட நீங்கள் கலந்து விடலாம். சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டாலே போதும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரம் பொங்கி வந்துடும். மீடியம் ஃப்ளேம் வச்சா அப்போ தான் பொங்கி வரும். நீங்கள் கலந்து விட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேம் வச்சா கலந்து விட்டே இருக்கேன். பால் நல்லா திக்காகணும். இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க சர்க்கரை சேர்க்க போகிறேன். ஏன்னா மாம்பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்குது. அதனால நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற மாம்பழம் இனிப்பு அவ்வளோவா இல்லை அப்படின்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் மாம்பழம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அப்போ கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பால் நல்லா திக்காயிருச்சு. எந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள். ஆடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு வந்தால் மட்டும்தான் இது மலாய் மட்கா குல்ஃபின்னு சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த பால் நல்லா ஆறணும். இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். பெரிய மாம்பழங்க, இது 1/2 கிலோ இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இதுவும் சேர்க்க வேண்டாம். அரைச்சி வந்தாச்சு. இப்போ பால் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க. லைட்டாக எல்லோ வந்திருக்குல்ல, அது காரணம் நம்ம குங்குமப்பூ சேர்த்தோம்ல, அதனால தான். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்ச மாம்பழத்தை இதில் சேர்க்கணும். இப்போ மாம்பழம் சேர்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் மாம்பழம், அதை சேர்க்கலாம். நான் எடுத்த மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா கலர் கம்மியாக இருக்குது, ஆனால் இனிப்பு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிற மாம்பழத்தில் நல்லா இனிப்பாகவும் நல்லா கலராகவும் இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக கலர் வரும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு. நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கலைங்க. நீங்கள் வேணும்னா லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கலர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா. நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம செட் பண்ண போகிறோம். நாளைக்கு இது ஒரு மட்கா எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட சின்ன சின்ன கிண்ணம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணால் மாம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மட்கா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன கிண்ணம் இருக்கு இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி கிண்ணம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எனக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராகவே வருங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2 கரண்டி தான் வந்துச்சு. இது மேலேயும் நம்ம மாம்பழம் வச்சுக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தோம் இல்லையா, அதில் எனக்கு இந்த அளவு கிடச்சிச்சுங்க. இதை நம்ம கவர் பண்ணணும். கவர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணணும். நான் நிக்லிங் ராப் வச்சு கவர் பண்ணுறேங்க. நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணலாம், இல்லைனா பால் கவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட டைட்டாக கவர் பண்ணிட்டு லவர் பேண்ட் போட்டுக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான், ஆனால் டைட்டாக கவர் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ டைட்டாக கவர் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். கவர் பண்ணியாச்சு. சின்ன கிண்ணத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் இல்லைனா நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் நைட்டு ஃபுல்லாக தான் வைக்க போகிறேன். அடுத்த நாள் காலைல பாருங்கள் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ அந்த கவர் ஓப்பன் பண்ணலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பக்கத்துலேயும் காமிக்கிறேன். செம்ம ரிச்சாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குல்ஃபி பிடிக்கும், மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன கிண்ணத்தில் நம்ம செட் பண்ணாலும் அதுவும் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது மேலே நான் வீடியோக்காக கொஞ்சம் பாதாமையும் கொஞ்சம் குங்குமமும் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.